அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரேசிங் மெத்தட் ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு ஃப்ளவர் அப்புறம் ஒரு ஸ்டெம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இந்த இதையே தான் வந்து ரிப்பீட்டடாக வரைஞ்சி நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ட்ரேசிங் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ட்ரேசிங் பேப்பரை பாதியாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சென்டர் வந்து அந்த ஃப்ளாரோட சென்டரில் வர மாதிரி வச்சு இப்போ நம்ம அந்த டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சென்டரில் ஃப்ளாரோட சென்டர் வர மாதிரி வச்சு டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணுறேன். இந்த ட்ரேஸ் பேப்பர் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து புதுசாக சாரீ வாங்கும்போது அது கூட வந்து ஒரு பேப்பர் மாதிரி வச்சு கொடுப்பாங்கல்ல, அதில் வந்தது. இது ட்ரேசிங் பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரேஸ் பேப்பரை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் வந்து மார்க்கர் வச்சு யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணுறேன். மார்க்கர் வச்சு யூஸ் பண்ணி ட்ரா பண்ணால் தான் கொஞ்சம் கிளியராக தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன். இது வந்து அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் ஒன்று நம்ம வீடியோவில் ஒன்று போட்டிருக்கோம், அதோட ஸ்லீவ்ஸ்காண்டி ட்ரா பண்ணுறேன். இதில் வந்து கீழே மட்டும் ஃப்ளவர் இருந்த மாதிரி வரைஞ்சா போதும். அதனால தான் சின்ன பீஸாக எடுத்து ட்ரேஸ் பேப்பரில் சின்ன பீஸாக வரைஞ்சி அந்த கீழே உள்ள பார்டர் மாதிரி மட்டும் நான் வந்து இந்த டிசைன் வந்து வரைதேன். இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ளாரையும் லீஃபையும் போட்டாச்சு. இப்போ அடுத்து வர்றதுக்கு லைட்டாக நான் விலகி வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து அடுத்தளவு உள்ள ஃப்ளாரையுமே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த ஃப்ளவரும் ஸ்டெம்மும் நம்ம ஒரு டிசைன் தான் வரைஞ்சி வச்சுருக்கோம். அதே ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃப்ளவரோட சைஸும் அந்த ஸ்டெம்மோட சைஸும் எப்போவுமே வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். என்கிட்ட ட்ரேசிங்க்கு வேறு எந்த மெட்டீரியல்ஸும் கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பில் தான் வந்து ட்ரேஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து டேரெக்டாகவே நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருவேன். இப்போ ஒன் சைடு வரைஞ்சி முடித்தாச்சு. இப்போ அதை அப்படியே அவுட் சைடாகவே நம்ம வந்து திருப்பி வச்சிட்டோம்னா நம்ம ஏற்கனவே வரைஞ்சதோட அந்த தடம் வந்து அப்படியே நம்மளுக்கு தெரியும். அதுக்கு மேலேயே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால விசிபிளாக அவ்வளோ வந்து தெரியல. ஸோ நான் வந்து லைட்டாக தூக்கி வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. அதனால் நான் தூக்கி வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். நான் இது வரைக்கும் கார்பன் ஷீட்டோ இல்லை வேறு சாக் பவுடர் வச்சு அந்த ட்ரேசிங் மெத்தட் எதுவுமே வந்து யூஸ் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா வந்து அப்படியே டேரெக்டாக ட்ரா பண்ணி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கார்பன் பேப்பர் வந்து டார்க் கலருக்கு லைட் கலர் கார்பன் ஷீட்டும் லைட் கலருக்கு டார்க் கலர் கார்பன் ஷீட்டும் போடணும். கார்பன் ஷீட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஏதாவது தப்பாக வரைஞ்சிட்டோம்னா அந்த இது வந்து அப்படியே இருக்கும். அது வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக கார்பன் ஷீட் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்லீவ்ஸில் வரக்கூடிய டிசைனை வந்து வரைஞ்சாச்சு. இது கீழே சின்ன பார்டர் மாதிரி வர மாதிரி சும்மா ரேண்டமாக கையாலே வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வரையும் போதே கூட வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதை அப்படியே கூட அனதர் சைடும் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோட கையளவை பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதோட சென்டரே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃபோன் எடுத்துக்கிறேன். ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளோட ஃப்ரேமுக்கு கீழே வந்து வச்சுக்கிறேன். ஹைட் பத்தலைன்னா வேறு ஏதாவது டப்பா ஏதாவது வச்சு அதுக்கு மேலே அந்த செல்லை வந்து வச்சுட்டு கரெக்டாக அந்த ப்ளவுஸோட சென்டரும் நம்மளோட ட்ரேசிங் பேப்பரோட சென்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு அந்த ட்ரேசிங் பேப்பரை ப்ளவுஸ் மெட்டீரியலோடு சேர்த்து நம்ம பின் பண்ண போகிறோம். இதில் கேமரா லாங் வியூவில் இருக்கிறதுனால அந்த ப்ளவுஸோட சென்டர் வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தெரியலை. ஆனால் வந்து ஃப்ளாஷ் லைட் கீழே இருக்கிறதுனால நம்ம பார்க்கும்போதே வந்து சென்டர்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு நம்மளால் பார்க்க முடியும். அது க்ளோஸ்அப் லுக் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை வந்து ட்ரேஸ் பேப்பரை வந்து ப்ளவுஸோட அந்த ஸ்லீவ்ஸோடு சேர்த்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நல்லா இழுத்து பிடிச்சி நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். அது வந்து விலகாத மாதிரி வச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பின் பண்ணியாச்சு. இப்போ நான் க்ளோஸ்அப் லுக்கில் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஃப்ளாஷ் லைட் வச்சதுனால அந்த டிசைனோட ட்ரேஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. இப்போது இந்த டிசைனுக்கு மேலேயே நம்ம வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம அந்த டிசைனை அப்படியே நம்மளோட கிளாத் மெட்டீரியலில் வரைஞ்சிக்கலாம்.
இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. நம்ம இதில் தப்பாக வரைஞ்சிக்கிட்டா கூட நம்ம இந்த கிளாஸ் மார்க்கர் பென்சிலோட அந்த இதை வந்து நம்ம வந்து ரப்பர் வச்சு அழிச்சாலே போயிடும். சப்போஸ் இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சில் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து கிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல க்ரையான்ஸு, அந்த க்ரையான்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணாலும் அந்த க்ரையான்ஸை நம்ம தப்பாக வரைஞ்சிருந்தா கூட நம்ம அந்த க்ரையான்ஸையுமே வந்து எரேசர் வச்சு ரப் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும். இந்த மாதிரி நம்ம எல்லா டிசைனையுமே வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சுக்கலாம். ப்ளவுஸோட சென்டரில் ஒரு லைன் போடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேல் அளவுக்கே வச்சு அடுத்த லைன் அப்படி கண்டினியூஸாக வந்து அந்த ஸ்கேல் வித்தை வச்சே நம்ம வந்து லைன் வந்து கண்டினியூஸாக போடுறோம். இந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறம் 2 லைனுக்கும் சென்டரில் வர மாதிரி அடுத்த லைன் போடுறோம். அப்படியே அந்த ஸ்கேலை கண்டினியூஸாக வச்சு நம்ம வந்து லைனை வந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போது அந்த 2 லைனுக்கும் நடுவில் சென்டரில் ஒரு லைன் போடுறோம். இப்போ அந்த ஸ்கேல் வித்துக்கு மறுபடியும் அதே மாதிரி வச்சுட்டு மறுபடியும் ஒரு லைன் போடுறோம். இந்த மாதிரி 2 லைனுக்கு நடுவில் ஒரு லைன் வந்து ஆட் பண்ணும்போது பக்கத்தில் சேம் அளவில் நம்மளுக்கு வந்து லைன்ஸ் வந்து கிடச்சிரும். இந்த ட்ரேசிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ப்ளவுஸ் டிசைன் பிடிச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ப்ளவுஸ் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. Hope you like this video. Thank you. Thanks for watching.